மாணவர்களே வணக்கம். இன்று 10ஆம் வகுப்பு இயல் 1 விரிவானம் என்ற தலைப்பின் கீழ் உரைநடை அணிநலன்கள் என்ற ஒரு துணைப்பாடத்தை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த வகுப்பில் சங்கப்புலவர் ஒருவரும் இணையத்தமிழன் ஒருவரும் உரையாடுகின்ற அந்த உரையாடலை நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியை இந்த வகுப்பில் காண்போம். சங்கப்புலவர்: அட, என்ன அவரது கற்பனை! மேலும் கேட்க பெருவிழைவு கொள்கிறேன். அதாவது அவருடைய பேரறிஞர் அண்ணாவின் உரைநடை சிறப்பை பற்றி இணைய தமிழன் ஒருவன் கூறியதை கேட்டு அதற்கு அந்த சங்கப்புலவர் மிகவும் பெருமகிழ்ச்சியை அடைகின்றார். இணையத்தமிழன்: விதவிதமான உவமைகளை நீங்கள் பயன்படுத்தி இருக்கிறீர்கள். அவற்றுக்கெல்லாம் பிற்காலத்தில் தோன்றிய இலக்கண நூல்களில் பெயர் வைத்திருக்கிறீர்கள். ஓம உருபு மறைந்து வந்தால் அதற்கு எடுத்துக்காட்டு ஓமையணி என்று பெயர். புறந்தூய்மை நீரான் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். இந்த குறளில் ஓம உருபு இல்லை. இதை நாங்கள் உரைநடையிலும் பயன்படுத்துகின்றோம். எடுத்துக்காட்டு ஓமை அணியை உரைநடையில் பயன்படுத்துகையில் இணை ஒப்பு என்கின்றோம். அதாவது தொடக்க காலத்தில் ஓம உருபு மறைந்து வந்தால் அதற்கு ஓமையணி என்று பெயர். இதனை இன்றைய காலகட்டத்தில் உரைநடையில் பயன்படுத்தும் போது இதனை இணை ஒப்பு என்று கூறுகின்றோம். ஊர் கூடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள். ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது. புரோகிதற்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று எழுத்தாளர் வ. ராமசாமி மழையும் புயலும் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார். என்னே செறிவு! இணையத்தமிழன்: அஃறிணை பொருட்களையும் உயர்தனியாக கருதி கற்பனை செய்து எழுதுவோம். சங்கப்புலவர்: இலக்கியத்தில் இது உண்டோ? தொல்காப்பியர் ஞாயிறு, திங்கள், நெஞ்சம் போன்ற அஃறிணை பொருட்கள் சொல்லுனா போலவும் கேட்கனா போலவும் சொல்லியாங்கு அமையும் என்று எழுதும் திறத்தை குறிப்பிட்டிருக்கிறார். உயிரில்லாத பொருட்களை உயிர் உள்ளன போலவும் உணர்வில்லாத பொருட்களை உணர்வுடையன போலவும் கற்பனை செய்வதுண்டு என்று எடுத்து காட்டுகிறார். அதாவது உயிர் உள்ள பொருட்களை உயிர் உள்ளனவாகவும் உயிரற்ற பொருட்களை உயிர் உள்ளனவ போலவும் அதனுடைய கற்பனையை ஏற்றி அவற்றை ஒரு சிறந்த அஃறிணை பொருளாக இருந்தாலும் அவற்றை சிறந்த பொருளாக மாற்றுவதே இவர்களுடைய எழுத்தின் கலைவண்ணத்தில் உள்ளது. இணையத்தமிழன்: நீங்கள் குறிப்பிட்ட இரண்டையும் நாங்கள் இலக்கணை என்கின்றோம். அதற்கோர் எடுத்துக்காட்டை கவனியுங்கள். சோலையில் புகுவேன், மரங்கள் கூப்பிடும், விருந்து வைக்கும், ஆலமர நிழலில் அமர்வேன். ஆள் என் விழுதை பார், அந்த அரசுக்கு இஃது உண்டா என்னும். அரசு கண்ணிற்படும், யான் விழுதின்றி வானுயர ஓங்கி நிற்கிறேன். என்னை மக்கள் சுற்றி செல்கிறார்கள். கான் என்னும். வேம்பு என் நிழல் நலஞ்செய்யும். என் பூவின் குணங்களை சொல்கிறேன் வா என்னும். அத்தி, நகை, விலா, மா, வில்வம் முதலிய மரங்கள் விலியமாய் மலியிருக்குமோ? சிந்தனையில் அவைகளின் நுட்பங்கள் விளங்கும். மலை என்னை அடிக்கடி அழைக்கும். மலை மீது இவர்வேன், மலை மீது ஏறுவேன், ஓரிடத்தில் அமர்வேன், மேலும் கீழும் பார்ப்பேன், சுற்றும் முற்றும் பார்ப்பேன், மனம் அமைதி எழிதும். எங்கள் கால தமிழ்த்தென்றல் திருவிக்க அவர்கள் இப்படி எழுதியிருக்கிறார். சங்கப்புலவர்: மோனையும் எதுகையும் செய்யலில் வருமாயின் இனிய ஓசை இன்பம் விளையும். அவற்றின் இந்நீர் உரைநடையில் பயன்படுத்துவீரோ? அதாவது எதுகை மோனையை பாடலில் புனைவது போல உரைநடையிலும் நீங்கள் புனைவீர்களா என்று சங்கப்புலவர் ஒருவர் கேட்கின்றார். அதற்கு இணையத்தமிழன்: ஆம், இதோ தென்றல் அசைந்து வரும் தென்தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும். அம்மலையில் கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும், குரவமும் முல்லையும் நறுமணம் கமழும்.
கோலமாமயில் தோகை விரித்த ஆடும், தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டிசைக்கும். இத்தகைய மலையிலிருந்து விரைந்து வழித்திறங்கும் வெள்ளரிவு வட்டச் சுனையில் வீழ்ந்து பொங்கும் பொழுது சிதறும் நீர் திவலைகள் பாவலவேர் பரந்தொழுந்து மஞ்சினையோடு சேர்ந்து கொஞ்சி குழாவும் என்று சொல்லின் செல்வர் ராபி சேதுபிள்ளை தமிழின்பம் என்னும் நூலில் எழுதியுள்ளார். எதுகை மோனைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. சங்கப்புலவர் அருமை உணர்வு வெளிப்பாட்டிற்கும் சொல்லப்படும் கருத்திற்கும் அழுத்தம் தரவும் நீவிர் உரைநடைவில் வேறு என்ன உத்திகளை பயன்படுத்துகிறீர்கள், இது மட்டுமில்லாமல் வேறு என்னென்ன உத்திகளை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்று சங்கப்புலவர் கேட்கின்றார். அதற்கு இணைய தமிழன் இதற்காக சொல்லோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வதுண்டு. சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்ய மு. வரதராசனார் தம் நாட்டுப்பட்டு என்னும் கட்டுரை தொகுப்பில் வாழ்க்கை நடத்துவதற்கு பொருட்கள் பல வேண்டும். அரிசி, காய், கனி முதலியவை வேண்டும். உடை, வீடு முதலியவை வேண்டும். காசும் காகிதமும் நோட்டும் வேண்டும். இன்னும் பல வேண்டும். இவற்றை ஆளும் அறிவும் வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். மிக சுவையாக உள்ளது. இன்னும் வேறென்ன உத்திகள் இருக்கின்றனவே. படித்தவர்க்கு முரண்படுவது போல இருக்கும். உண்மையில் முரண்படாத மெய்மையை சொல்வது முரண்படு மெய்மை. இதற்கு ஓர் எடுத்துக்காட்டு. இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கும் நாம் பயப்பட வேண்டாம். அதாவது பயம் என்ற ஒன்றுக்கு தவிர மீதி எதற்குமே அவர் பயப்பட மாட்டார் என்று இங்கு கூறப்படவே. மேலும் இணைய தமிழன் முரண்பட்ட சொற்களை சேர்த்து எழுதுவார்கள். கலப்பில்லாத பொய், இதனை சொல்முரண் என்கின்றோம். சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமான முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதுவோம். இதனை எதிரிணை இசைவு என்கின்றோம். சொல்முரண், எதிரிணை இசைவு இவை போன்ற முரண்கள் இன்றும் உரைநடையில் பயன்படுத்தப்படுகின்றன. அதற்கு ஓர் எடுத்துக்காட்டு. குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம், பசித்த வயிறுகள் ஒரு பக்கம், புலிச்சேப்பக்காரர்கள் மறுபக்கம், மெலிந்த எலும்புக்கூடுகள் ஒரு பக்கம், பருத்த தொந்திகள் மறுபக்கம். கேடுகெட்ட இந்த சமுதாயத்திற்கு என்றைக்கு விமோச்சனம்? தோழர்களே சிந்தியுங்கள் என்று தோழர் ப. ஜீவானந்தன் எழுதியிருப்பது இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. அதாவது எதிரின் இசைவுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த உரையாடல் உள்ளது. கேட்கும் போதிலே சிலிர்ப்பு உண்டாகிறது. இணையத்தமிழன் புலவரே, இதையும் கேளுங்கள். விடை தர வேண்டிய தேவையில்லாமல் கேள்வியிலே பதில் இருப்பதைப் போலவும் எழுதுவோம். அதாவது வினாவிலேயே விடை இருப்பது போன்று அவர்கள் எழுதும் திறனையும் பெற்று இருக்கிறார்கள். அவர் பேசாத நாள் உண்டோ, குரல் கேட்காத ஊர் உண்டோ, அவரிடம் சிக்கி திணறாத பழம் உண்டோ, எதை கண்டு அவர் திகைத்தார், எந்த புராணம் அவரிடம் தாக்குதலை பெறாதது. எனவேதான் பெரியாருடைய பெரும் பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல, ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம், ஒரு திருப்பம் என்று கூறுகின்றேன். இது பெரியார் பற்றிய அறிஞர் அண்ணா பேசியது. எப்படி இருக்கிறது ஐயா? உணர்ச்சி பெருவெள்ளம் தன் உச்சநிலை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, சொல்லோ கருத்தையோ அடுத்தடுத்து வைக்கும் முறையில் உள்ள சிறப்புக்கு பெயர்தான் உச்சநிலை என்பார்கள். இந்தியாவில்தான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை, இந்தியாவின் என் இளமையின் மெத்தை, என் யவனத்தின் நந்தவனம், என் கிழக்காலத்தின் காசி என்று பாரதி என்னும் தமிழ்கவிஞர் தம் நாட்டை உயர்த்தி கூறுகிறார். மிக்க மகிழ்ச்சி. நீவீர் தமிழ் உரைநடை செழுமை பற்றி கூற மேலும் அவற்றை படித்து இன்புற உறுகிறேன். அதற்கென்ன புலவரே, அடுத்த முறை வரும்போது என்னுடைய மடிக்கணினியில் சேமித்து வைத்துள்ள பல்வேறு இலக்கியங்களை உங்களுக்கு தருகிறேன், பயன்படுத்தி கொள்ளுங்கள். நேரமாகிவிட்டது, போய் வருகிறேன் புலவரே. போய் வாரும். மடிக்கணினி என்று ஏதோ கூறினீர், அப்படியென்றால் என்னவென்று கேட்பதற்குள் பறந்து விட்டார். இப்படி
ஓர் சங்க புலவர் அவர்களும் இணைய தமிழன் அவர்களும் இன்றைய தொடக்க காலத்திலிருந்து இன்றைய காலத்தில் பல்வேறு வகையான உவமைகளும் சொற்றொடர்களையும் எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள், அவற்றின் சிறப்பு என்ன என்பதை பற்றி இந்த உரைநடையின் அணிநலன்களில் நாம் பார்த்தோம். நூல்வெளி. எழில் முதல்வன் எழுதிய புதிய உரைநடை என்னும் நூலில் உள்ள உரைநடையின் அணிநலன்கள் என்னும் கட்டுரையின் சுருக்கம் இங்கு உரையாடல் வடிவமாக மாற்றித்தரப்பட்டுள்ளது. அதாவது எழில் முதல்வன் என்பவர் எழுதிய புதிய உரைநடை என்ற நூலிலிருந்து உரைநடையின் அணிநலன்கள் என்ற ஒரு கட்டுரை நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது. மா. ராமலிங்கம் என்கின்ற எழில் முதல்வன் மாநிலக் கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியர் பணியை தொடர்ந்தவர். இவருடைய இயற்பெயர் ராமலிங்கம் என்பது. இவர் மாநிலக் கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியர் பணியையும் தொடர்ந்து செய்து வந்தார். குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ்துறை தலைவராக பணி செய்தவர். இவர் குடந்தை அரசு ஆடவர் கல்லூரியிலும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலும் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர். மரபு கவிதை, புதுக்கவிதை படைப்பதிலும் மிகவும் சிறப்பு பெற்றவர். இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும், யாதுமாகி நின்றாய் முதலிய நூல்களை இயற்றிய பெருமை கூறியவர். புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசினையும் பெற்றவர். புதிய உரைநடை என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி என்ற ஒரு உயர்ந்த விருதினை பெற்றிருப்பவர். இதில் உள்ள ஒரு மதிப்பெண்களை கவனித்துக் கொள்ளுங்கள். எழில் முதல்வன் எழுதிய நூலின் தொகுப்பின் பெயர் புதிய உரைநடை. இந்த புதிய உரைநடை என்ற நூலிலிருந்து உரைநடையின் அணிநலன்கள் என்ற கட்டுரை நமக்கு பாடமாக அமைந்துள்ளது. எழில் முதல்வன் என்பவரின் இயற்பெயர் ராமலிங்கம். இவர் மாநிலக் கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியர் பணியை தொடர்ந்தவர். மேலும் குடந்தை அரசு ஆடவர் கல்லூரியிலும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலும் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர். மரபு கவிதை, புதுக்கவிதை போன்றவற்றை படைத்து சிறப்பு பெற்றவர். இவர் இயற்றிய நூல்கள் இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும், யாதுமாகி நின்றாய் போன்ற நூல்களை எழுதியுள்ளார். புதிய உரைநடை என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருதையும் இவர் பெற்றுள்ளார். முதல் தமிழ் கணினி, இதையும் பார்த்துக்குங்க. இதிலேருந்து 1 மார்க்கு அடிக்கடி கேட்பாங்க. தமிழ் மறையான திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி 1983 செப்டம்பரில் TCM டேட்டா என்ற ஒரு நிறுவனம் இந்த முதல் தமிழ் கணினியை விற்பனைக்கு கொண்டு வந்தது. இது எங்கேருந்து எங்கே தகவல் அனுப்புனாங்க அதையும் பார்த்துக்குங்க. சென்னை தேனாம்பேட்டையில் இருந்த புள்ளி விபரத்துறை அலுவலகத்திற்கும் தலைமைச் செயலகத்திற்கும் கோப்புகளை, செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்கு நேர் வழியாக இந்த கணினி இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வினாக்கள். சங்கத்தமிழன் கற்பனை உரையாடல். நன்றி மாணவர்களே.